என் இனிய நாடார் சமுதாய சொந்தங்களே, நான் இப்பொழுது பதிவு செய்கின்ற இந்த செய்தியை தயவு செய்து நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தற்பொழுது கடந்த ஒரு 10-20 நாள் 30 நாட்களாக நடிகர் விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் படத்தை ஒரு தொழில்நுட்பத்தோடு புதியமாக ஒரு முகத்தை வடிவமைத்து, அது காமராஜரை போலவும் இருக்கும், காமராஜர் இல்லாமலும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் வடிவமைத்து அந்த படத்தை பக்கத்தில் காமராஜர் நிற்க வச்சு விஜய் சேரில் உட்காந்துருக்க மாதிரி, அந்த படத்துக்கு பக்கத்தில் விஜய் நிற்க வச்சு இளைய காமராஜர்னு சொல்கிற மாதிரி, இப்படியெல்லாம் ஒரு தவறான ஒரு வேலையை அந்த விஜய் போன்ற அவருடைய ஆதரவாளர்களா இல்லை அவர் தான் இதை செய்ய சொல்லியிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை இன்னைக்கு நடிகர் அந்த காமராஜர் வரைந்த அந்த காமராஜருடைய முகத்தை மட்டும் வச்சுட்டு விஜய் படத்தை தூர எடுத்துட்டு அவர்கள் வரைந்த தொழில்நுட்பத்தோடு வரைந்த அந்த படத்தை இன்னைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் நாடார் சங்கங்கள்லாம் ஏதோ புதுசாக ஒரு காமராஜர் முகத்தை கண்டுபிடிச்ச மாதிரி, எங்கள் தலைவர் எங்கள் காமராஜர்னு சொல்லி அந்த முகத்தை மட்டும் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். இது வரும் தலைமுறைக்கு காமராஜருடைய உண்மையான முகத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டு இன்றைக்கு காமராஜர் மாதிரியும் இருக்கும், காமராஜர் இல்லாமலும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தை இன்றைக்கு யாரோ காமராஜருடைய பெயரை இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சு, காமராஜருடைய உருவத்தை அழிக்கணும்னு நினைச்சு திட்டமிட்டு சதி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடியுது. ஏன் இதை நான் உங்களை திரும்ப நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே நல்லா உற்று பாருங்க அந்த படத்தை. அது உண்மையிலே காமராஜர் படமாக இருக்காது, காமராஜர் மாதிரி இருக்கும், ஆனால் காமராஜரும் இருக்காது. அது பலவிதமான முகத்தோற்றங்களில் இன்னைக்கு வரைஞ்சி அதை ஒரு காமராஜர் அப்படின்னு சொல்லி அதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய தலைமுறைக்கு உண்மையான காமராஜருடைய முகத்தை மறைக்க வேண்டும், அவர்கள் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இதை காமராஜருடைய புகழுக்கு களங்கம் படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற முகத்தோற்றங்களை பதிவு செய்கிறார்கள். நாடார் சமுதாயத்துடைய இளைஞர்கள் நாடார் சங்கங்கள்லாம் இன்னைக்கு அந்த படத்தை நீங்கள் ஒரு ஆர்வ கோளாறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ புதிய தொழில்நுட்பத்தில் காமராஜரை வரைஞ்ச மாதிரி. அதனுடைய பின்னால் இருக்கின்ற சதி திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து பாருங்க. அந்த படத்தை நல்ல முக்கியமாக உற்று கவனித்து பாருங்கள். அது காமராஜர் மாதிரியே இருக்காது. ஏன் இதை திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை வைத்தே நம்மளை அழிப்பதற்கான திட்டங்களை இன்றைக்கு ஒரு சமூக கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால் காமராஜருடைய பெயரை திட்டமிட்டு அது காமராஜருடைய பெயரையும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய முகத்தடைக்கு வேறொரு தோற்றமாக வரைந்து அதை வெளியிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் போடுகின்ற அந்த காமராஜர் இல்லாத ஒரு முகத்தை நீங்கள் காமராஜர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யாதீங்க. ஏன்னா காமராஜர் மீது அதிகமான ஒரு பற்றுதலும் விசுவாசமும் காமராஜர் மீது ஒரு பக்தியும் கொண்ட நம்முடைய சமுதாய இளைஞர்கள் சமுதாய சங்கங்கள் ஏதோ ஒரு பெரிய தொழில் நுட்பத்தில் காமராஜரை ஒரு இளமை பருவத்தில் வரைஞ்ச மாதிரி நினச்சி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலே வரக்கூடிய தலைமுறை இது காமராஜரா அது காமராஜரா எது காமராஜருடைய முகம் என்பதை அவர்களே ஒரு குழப்பமான சூழ்நிலை மனநிலைக்கு வந்துடுவாங்க. வரக்கூடிய தலைமுறைக்கு நாமே ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருந்துவிடக்கூடாது, தவறான முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது. தயவு செய்து காமராஜரை போன்று வரைந்த அந்த படத்தை யாரும் பயன்படுத்தாதீங்க. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் காமராஜருடைய படத்தை புதிய தொழில்நுட்பத்தோடு வரைந்து அவரோட படத்தையும் சேர்த்து வச்சு சின்ன காமராஜர் இளைய காமராஜர்னு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னும் சில சங்கங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சமுதாய சங்கங்கள் நம்முடைய மக்கள் இதுதான் புதிய தொழில்நுட்பத்தில் ஒரு இளமை பருவத்தில் இருந்த காமராஜரோ அப்படின்னு நினைச்சு தவறாக ஒரு படத்தை உண்மை என்று நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். இது நமக்கு தான் இது மிகப்பெரிய பின்னடைவு என்பதை உங்களிடத்தில் திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். இந்த செய்தியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வரைந்த காமராஜர் படத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். உண்மையான காமராஜருடைய அந்த முகத்தோற்றத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் என் சமுதாய சொந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.